ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம ஆடி கிருத்திகைக்கு ஸ்பெஷலாக பருப்பு வடை தான் செஞ்சிருந்தேன். இந்த பருப்பு வடை ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருந்த கடலப்பருப்பு, 10 பல் பூண்டு போட்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. நீங்கள் உப்பு பருப்புலேயே போட்டு அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மாவு அரைச்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருந்த 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் மற்ற டைமில் செஞ்சாலும் இந்த ஆடி சாமிக்கு படைக்கிறப்போ செய்கிற பருப்பு வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயில் தட்டி சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு வடையாக தட்டி சேர்த்துக்கலாம். நான் எல்லா வடையும் தட்டி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு டைம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பருப்பு வடை இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். பாருங்கள், பருப்பு வடை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட பாயாசம் செஞ்சு சாப்பிட்டா வடை பாயாசம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.